என் பேர் இன்ஃபென்ட். நான் திருநெல்வேலி ரேஸ்லேருந்து வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஐபிபிஎஸ் பிஓவில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என் ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2016 பாஸ்ட் அவுட் நான் காலேஜில். 2017 ரேஸில் ஜூலையில் ஜாயின் பண்ணேன். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னை ரேஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ திருநெல்வேலியில் ரேஸ் இல்லை, ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அப்போது வந்து 2017 ஜூலையிலேருந்து ஒரு டிசம்பர் ஃபெப்ரவரி வரை சென்னை ரேஸில் படித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிஷியல் டேஸில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே வந்து ஃபெயில் ஆயிடுவேன். அப்படியே ஒரு ஒரு லெசனாக ஒரு ஒரு இதுலேருந்து கற்றுக்கிட்டு அப்படியே வந்து தான் வந்து இப்போ இன்னைக்கு ஐபிபிஎஸ் பிஓவில் ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். 2018 வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வந்துட்டேன் ரேஸ்க்கு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் வந்துச்சு. அப்போ தான் செக்ஷனல் டைமிங் அதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பேனிக்கில் இருந்தாங்க. என்னடா காம்போசிட் டைம்லேருந்து செக்ஷனல் டைமிங்கை கம்மி பண்ணிட்டாங்களே, இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு மாதிரிலாம் வேறு எக்ஸாம் படிங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனாலும் நம்ம அந்த ஹோப்பு விடாமல் அங்கே நம்மளுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு. நம்ம பசங்க எல்லாருமே ஒரு 6-7 பீப்புள்ஸ் இருக்காங்க பேங்க்கில். நான் மட்டும் தான் ஆக்சுவலாக இப்போது லேட்டாக கிளியர் பண்ணியிருக்கேன். மற்ற பசங்க எல்லாமே சீக்கிரமாக கிளியர் பண்ணி போயிட்டாங்க. ஸோ 2018 எனக்கு ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ண எக்ஸாம்னா அந்த எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸு. அங்கேருந்து தான் என்னோட சக்ஸஸ் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து நான் எல்லாமே ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின்ஸ் அப்பியர் ஆனேன். ஆக்சுவலாக இப்போ 2023 இத்தனை வருஷம் இவ்வளோ நாளாக வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யார் என்ன கேட்டாலுமே நம்மளை வந்துட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னா எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வெறித்தனமாக நம்மக்கிட்ட இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாக நம்ம ப்ரிசர்வரன்ஸாக படிச்சுக்கிட்டே இருந்தோம். அது போக எங்களுக்கு வந்து 2018-19 கொஞ்சம் ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்தது. அப்போது எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட்டோட எனக்கு லாசர் மாமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. 2018 எங்கள் அப்பா அம்மா மாதிரி அவங்களும் என்னை ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணுவாங்க, சியர் பண்ணுவாங்க. அவங்களும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து என்னை வந்துட்டு கூட்டு போவாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு 2016 காலேஜ் முடிச்சுட்டு பிஎஸ்ஜியில் தான் நான் படித்தேன். எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஒழுங்காக கிளிக் ஆகலை. ஏன்னா நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 2017 இங்கே ரேஸில் ஜாயின் பண்ணும்போது பிஎன்டபிள்யூ கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அதுலேயும் செலக்ட் ஆயிருந்தேன். ஆனால் வந்து என்னை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ என்னோட கசின் ராபின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு பேங்க் எக்ஸாம் ரேஸ்ன்னு ஒன்று இருக்குது சென்னையில், அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் போகிறதுக்கு எனக்கு வந்து படிகள் ஆட்டினார். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான். அப்புறம் 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ போனேன். அதில் வந்து மெயின்ஸ் மார்க் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்த ஒரே ரீசன்னால் நம்ம வந்து இன்டர்வியூவில் வந்து மார்க் வந்து 13 தான் எடுத்தேன். அதனால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2020 இந்த கொரோனா லாக்டவுன்ஸ் வந்தது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சில ஒர்க்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த வருஷம் நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் கிளியர் பண்ணியிருந்தேன். எஸ்பிஐ பிஓ மட்டும் தான் வந்து ஆக்சுவலாக கிளியர் பண்ணி நான் இன்டர்வியூ வரை போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் மெயின்ஸ்லேயுமே இப்போ வந்து 15+ மார்க்ஸ் அதிகமாக எடுத்துமே என்னால் வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு ஸ்கோர் 30 தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னால் ஃபைனலில் என்னால் வர முடியல. ஸோ அப்படியும் அதுக்கப்புறம் நான் விடவே இல்லை. எங்கள் திருநெல்வேலி ரேஸ் பிரான்ச்சில் வந்து நாகார்ஜுன் சார் நம்ம மென்டார் தான் அவர். டிஎல்லாக இருக்கார் இப்போது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டைம் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். தம்பி உன்னால் முடியும், நீ சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ பிஓவில் ஃபெயில் ஆனதுலேருந்தே உன்னால் பிஓ ஆக முடியும், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அடிக்கலாம் அப்படிங்கிற ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கொடுத்துட்டே இருந்தார். அதுபோக எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து எப்பவுமே ஒரு ரிசல்ட் வரும்னா எல்லார் வீட்லேயும் ஒரு பயத்தில் இருப்போம். ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு நாளைக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா இப்போ கூட மார்ச் 31 ரிசல்ட் வந்தது. இப்போ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்து ஆர்பிஐ நம்மளுக்கு தான் இருக்குது, ஆர்பிஐ கிரேட் பி நம்மளுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் பேட்டர்னே சொல்லிடுவாங்க சொந்தக்காரங்க கிட்ட. இந்த மாதிரி ரீசனிங் இருக்குது, குவான்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அப்புறம் மெயின்ஸில் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. அதனால் என் கூடயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இந்த 6 இயர்ஸாக இது பண்ணாங்க. நான் வந்து இப்போ அப்கமிங் பேங்கர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன். யார் என்ன சொன்னாலும் இந்த நெகட்டிவ் வைப்பை பரப்புனாலும் நீங்கள் எதையுமே கவலைப்படாதீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோ நெய்பர்ஸோ சொல்லுவாங்க, என்னடா தம்பி வேலைக்கு போகலையா அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். ஏன்னா ஒரு கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது எவ்வளோ பெரிய அப்டேக்கிள் வந்தாலும் வி ஹவ் டு மூவ் ஆன். ஸோ ஆக்சுவலி வி ஆர் கம்மிங் ஃபார் பேங்க் எக்ஸாம், வி ஆர் கோயிங் டு கெட் ஒன் போஸ்ட். எவ்வளோ வேகன்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு வேகன்சி நம்மளாக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த 2021க்கு அப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டைமில் மெயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன் 0.5ல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நாகராஜன் சார் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணார், உன்னால் முடியும் படின்னு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போனேன், ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ போனேன். பார்த்தீங்கன்னா ஃபைனல் அதுவும் வந்து போயிடுச்சு. ஒரு 4 மார்க்ஸில் மிஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபைனலாக இந்த வருஷம் ஒரு வழியாக, இது வந்து எனக்கு 8th இன்டர்வியூ, அதுவும் ஒரு வழியாக வந்தாச்சு. வந்து இன்டர்வியூவில் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 82 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அந்த இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து என்னை பூஸ்ட் பண்ணி இந்த 6 இயர்ஸாக நான் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு, இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு, எங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டத்துக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்டு நான் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன்னு தோணுது. எனக்கு யார் பேரெல்லாம் நான் சொல்லலையோ தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்களும் ஷைன் ஆகணுன்னா எதையுமே பார்க்காதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். என் பையன் எப்படியும் அடித்து வந்துடுவான்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் படிச்சுக்கிட்டே எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் 10% தான் என்னுடைய இது, எல்லாம் என்னுடைய மனைவி தான். எல்லாமே அவனை மோட்டிவ் பண்ணது அவள் தான். தேங்க்யூ வெராண்டா ரேஸ். பரத் சாரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். 2021ல் எஸ்பிஐபிஓ இன்டர்வியூ போகும்போது பரத் சார் வந்து ஒரு 20 மினிட்ஸ் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. இப்படி அப்ரோச் பண்ணுங்கள், அப்படி அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரேஸ் வந்து இந்த வெற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பார்ட் விதிச்சு தான் சொல்லுவேன். ஏன்னா ரேஸ் தான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு படிக்கல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ரேஸை வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன். ரேஸில் இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லா மென்டார்ஸ்க்கும் என்னோட நன்றி. முக்கியமாக நாகார்ஜுன் சார், சிவா சார்னு ஒருத்தர் முன்னாடி ரேஸில் ஒர்க் பண்ணார். அவர் வந்து நம்மளுக்கு ஆப்டிடியூடில் அவர் தான் வந்து கொஞ்சம் எல்லாமே ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லி தருவார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் செலஸ்டீன், சுந்தர், அப்புறம் தனுஷ் ப்ரோ, வினோத் அண்ணன், அப்புறம் குரு அண்ணன், டான்டின், மணி, அப்புறம் வந்துட்டு அருண் காந்தி, இவங்க எல்லாத்துக்குமே எங்கள் கேங்குக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.